சித்தான்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த சித்தான்றதுல எந்த விதமான ஞாபக சக்தி இல்லாத ஒரு அறிவு இல்லை ஒரு இன்டெலிஜென்ஸ் அடிப்படையாக இருக்குது. எப்போ ஞாபக சக்தின்றது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு இந்த தனி மனிதன் இப்படி இருக்கிறான்னா, இவனுக்கு ஒரு விதமான ஞாபக சக்தி, பக்கத்தில் இருக்கிறவங்க என்னத்துக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க, அவருக்கு இன்னொரு விதமான ஞாபக சக்தி. எதுக்கு இன்னொரு உயிர் மாடா இருக்குது, ஆடா இருக்குது, காக்காவா இருக்குது, அதுக்கு இன்னொரு மாதிரி ஞாபக சக்தி. எந்த மாதிரி ஞாபக சக்தி இதுக்குள்ளே சேர்ந்துருக்குதோ அந்த மாதிரி உயிராக நாம் இப்போ செயல்பட்டுருக்கோம். ஆனால் நமக்குள்ள இந்த ஞாபக சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் நமக்குள்ளே இருக்குது. நாம் யோகத்தில் என்ன சொல்கிறோம்னா, இந்த சித்தன்ற தன்மை கூட நமக்கு தொடர்பு வந்துடுச்சுன்னா எது தெய்வீகம்னு சொல்கிறோமோ அது நம்ம அடிமையாயிடுமா. என்னத்துக்குன்னா, நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம்னு எனக்கு தேவையில்லை, சும்மா நடக்குது. நம்ம காரணருக்கு அப்பாற்பட்ட நிலையில் நம்ம வாழ்க்கை தானாகவே நடக்குது.